பாத் டு ப்ரைட் அப்படிங்கிறது ஒரு டேக்லைன். அது என்ன பாத் டு ப்ரைட்? இது பெருமைக்கான வழி அப்படின்னா நம்ம தொடக்கத்தில் நிற்கிறோம், ஸ்டார்டிங் ஸ்டேஜில் நின்னா தான் இது ஒரு பாத் டு ப்ரைட் அப்படின்னு சொல்ல முடியும். அப்படி என்ன நம்ம தொடக்கத்தில் இருக்கோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உலக நாடுகளுக்கு ஆயுதங்களை ஏற்றுமதி செய்யக்கூடிய அந்த தொடக்க நிலைமையில் இந்தியா இருந்துகிட்ருக்கு. என்ன விக்கி சொல்கிற? சுதந்திரம் கிடச்சி இவ்வளோ வருடங்களுக்கு பிறகு தான் நம்ம தொடக்க நிலையிலுமே இருக்கோமா அப்படின்னு பார்த்தா இப்போவாவது இருக்கோமே அப்படின்னு சொல்லி சந்தோஷப்பட்டுக்கிட வேண்டியதான். சரி, இந்த டிஃபென்ஸ் எக்ஸ்போ 2022 என்னென்ன நடந்தது, இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய ஈவெண்ட்ஸ் என்னென்ன அறிவிப்புகள் வெளியாக இருக்கின்றன, குறிப்பாக அமெரிக்கா, ரஷ்யா, சீனா இவங்களுக்கெல்லாம் அந்த ஸ்பேஸ் ப்ரோக்ராமில் நாமளும் ஏதோ ஒரு மிஷன்லாம் தொடங்கியிருக்கோமாமே, என்ன விஷயம் அப்படிங்கிறத இந்த ஒரு பதிவில் பார்க்க போகிறோம். பார்த்துடலாமா? டிஃபென்ஸ் எக்ஸ்போ 2022 பாத் டு ப்ரைட் அப்படிங்கிற ஒரு டேக்லைனில் தொடங்கப்படுது. பொதுவாக ஒரு டிஃபென்ஸ் எக்ஸ்போ அப்படின்னு சொல்லும்போது பல நாட்டிலிருந்து பல அரசியல் கட்சி தலைவர்கள், அதே மாதிரி அங்கே இருக்கக்கூடிய விஞ்ஞானிகள், அதே மாதிரி நிறைய நிறுவனங்கள், குறிப்பாக இந்த நிறைய நிறுவனங்கள் வந்து அவங்களுடைய ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் என்ன, அவங்களுடைய ப்ரோட்டோடைப் என்ன, அவங்களுடைய ஐடியா என்ன அப்படிங்கிறத ஒரு ப்ரோட்டோடைப்பாவோ இல்லாட்டி லைவ் மாடலாவோ நமக்கு காண்பிப்பாங்க. இதுதான் ஒரு டிஃபென்ஸ் எக்ஸ்போவில் நடக்கும். ஆனால் இப்போ நடந்திருக்கிற இந்த குஜராத்தில் நடந்திருக்கிற டிஃபென்ஸ் எக்ஸ்போ 2022 அப்படிங்கிறது முழுக்க எல்லாமே நம்முடைய தயாரிப்பு, எல்லாமே நம்முடைய கண்டுபிடிப்பு, எல்லாமே நம்முடைய ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட், எல்லாமே நம்முடைய நிறுவனங்கள் அப்படின்னு சொல்கிற அந்த பெருமையே இந்த டிஃபென்ஸ் எக்ஸ்போவுக்கு பல மடங்கு பெருமையை தேடித்தருது அப்படின்னு சொல்லலாம். ஸோ 2022 மேக் இன் இந்தியா அப்படிங்கிற திட்டம் இந்த டிஃபென்ஸ் எக்ஸ்போ வழியாக நம்ம தன்னிறைவு அடைய வேண்டும் அப்படிங்கிற குறிக்கோளை நிறைய நிறுவனங்களுக்கு, நிறைய ஸ்டார்ட் அப்புக்கு, நிறைய மாணவர்களுக்கு கொடுக்குது அப்படின்னு சொல்லலாம். என்னடா நம்ம நாட்டிலேயே இவ்வளோ பெரிய டிஃபென்ஸ் எக்ஸ்போ, அதுவும் இவ்வளோ ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட்டில் இருக்கக்கூடிய இவ்வளோ ஆயுதங்கள் இங்கே இருக்கா அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் இந்த டிஃபென்ஸ் எக்ஸ்போவை பார்த்தவங்க அவங்களுடைய கருத்துக்களை சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ இந்த டிஃபென்ஸ் எக்ஸ்போ அப்படிங்கிறது நம்முடைய பிரதமர் நரேந்திர மோடி அவர்களால் தொடங்கப்பட்ட போது அவங்க சொல்கிற சில வார்த்தைகள் இருக்குது. புறாவை பறக்க விட்ட நாடு இன்னைக்கு சிறுத்தைகளை காட்டில் விட்டுட்டு இருக்கோம், ஸோ இதுலேருந்தே நம்முடைய வளர்ச்சி தெரியுதா அப்படிங்கிற அந்த ஒரு கருத்து தான். புறா அப்படிங்கிறது ஒரு அமைதியினுடைய சின்னமாக பார்க்கப்படுது. அதே நேரத்தில் சிறுத்தை, சிங்கம் அப்படிங்கிறதுலாம் ஒரு ஆக்ரோஷமான ஒரு உயிரினமாக, விலங்கினமாக பார்க்கப்படுது. ஸோ அமைதியிலிருந்து நம்ம ஆக்ரோஷத்துக்கு திரும்பி இருக்கோம் அப்படிங்கிறத சொல்லாமல் சொல்கிறாரா பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் அப்படிங்கிற மாதிரியான கேள்விகள் எல்லாமே அதில் இருக்குது. ஆக்ரோஷம்னா என்ன? நம்ம ரொம்ப நாள் அமைதியாகவே இருந்தோம், இப்போ ஆக்ரோஷமாக எல்லா நாடுகளுக்கும் ஆயுதங்களை எங்களால் ஏற்றுமதி செய்ய முடியும் அப்படின்னு சொல்லி காண்பித்து கொண்டிருக்கிறோம், செஞ்சு காண்பிச்சுட்டு இருக்கோம். 2014 கூட நம்ம இப்போ கம்பேர் பண்ணி பார்க்குறோன்னா நம்முடைய எக்ஸ்போர்ட் மட்டுமே, டிஃபென்ஸ் எக்ஸ்போர்ட் மட்டுமே கிட்டத்தட்ட 8 மடங்கு, 8% கிடையாது, 8 மடங்கு உயர்ந்து இருக்கிறது. 2035 நம்முடைய அந்த ஒரு இலக்கு அப்படிங்கிறது செமையான ஒரு இலக்கு. அதை அடைந்து விட்டோம் என்றால் நிச்சயமாக நம்மளால் இந்த டிஃபென்ஸில் தன்னிறைவு அடைய முடியும். ஸோ இது மட்டும்தான் நடந்துச்சா இந்த டிஃபென்ஸ் எக்ஸ்போ அப்படிங்கிறதுல? என்னெல்லாம் விஷயங்கள் நடந்துச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு மிக முக்கியமான அறிவிப்பு. ஆப்பிரிக்கா மற்றும் இந்தியா, ஆப்பிரிக்கா இந்தியா என்னப்பா கனெக்ஷன் அப்படிங்கிற ஒரு கேள்வி நமக்குள்ளே வரலாம். பொதுவாக ஆப்பிரிக்க கண்டத்தை நம்ம எடுத்து பார்க்கும்போது 53 நாடுகள், இந்த 53 நாடுகளுக்கும் நமக்கும் நிறைய கனெக்ஷன் இருக்குது. நம்ம நிறைய நேரத்தில் அவங்களுக்கு நிறைய மெடிசின்ஸ் கொடுத்து உதவி இருக்கும், நிறைய விதமான வேக்சின் கொடுத்து உதவி இருக்கும், நிறைய உதவிகள் செஞ்சுருக்கோம், நிறைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் செஞ்சு கொடுத்துருக்கோம். மகாத்மா காந்தி அவர்களை தான் அங்கே பேசு பொருளாக மாற்றுறாங்க. மகாத்மா காந்தி அவர்கள் இந்தியாவுக்கு சுதந்திரம் வாங்கி தந்தாலும், அவர் இந்தியாவில் பிறந்திருந்தாலும், குஜராத்தில் பிறந்திருந்தாலும், அவர் படித்தது ஆப்பிரிக்க கண்டத்தில் தான். ஸோ இந்த ஒரு தொடர்பு அப்படிங்கிறது நம்முடைய அப்படி தொட்டு ஒரு தொடர்பாக வந்துக்கிட்டே இருக்குது. ஸோ ஆப்பிரிக்க நாடுகளும் நாமும் சேர்ந்து பலவிதமான புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் கையெழுத்து போட்டிருக்கோம். எங்கே? இதே டிஃபென்ஸ் எக்ஸ்போ 2022 புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் அப்படிங்கிறது கையெழுத்திடப்பட்டிருக்கின்றன. நிறைய ஸ்டார்ட் அப் நிறுவனங்கள் அவங்களுடைய ஐடியாவை கொடுத்துருக்காங்க. ட்ரோன்ஸ் டெக்னாலஜியாக இருக்கட்டும், இல்லை திடீர்னு இந்த பார்டர் செக்யூரிட்டி ஃபோர்ஸாக இருக்கட்டும், இல்லாட்டி ரைஃபிள்ஸாக இருக்கட்டும், இப்படின்னு சொல்கிற பலவிதமான ஸ்டார்ட் அப் நிறுவனங்கள் புதுசாக அவங்களுடைய ப்ராடக்டை இங்கே அறிமுகம் பண்ணியிருக்காங்க. பிரதமர் நரேந்திர மோடி அவர்களால் இன்னைக்கு அறிமுகம் செய்யப்பட்ட மிக முக்கியமான ஒரு விமானம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா HTT-40 அப்படிங்கிற விமானம் தான். இந்த விமானம் ஒரு ட்ரைனர் ஏர்கிராஃப்ட் அப்படின்னு சொல்லலாம். ஒரு ட்ரைனர் ஏர்கிராஃப்ட் அப்படிங்கிறது ஒரு நாட்டுக்கு ரொம்ப முக்கியமான தேவை. பொதுவாக பைலட் அப்படிங்கிறவங்க நம்ம கார்லாம் படிச்சிருப்போம் பார்த்தீங்களா? இந்த கார் படிக்கும்போது கார் ஓட்டி சொல்லிக் கொடுக்கக்கூடிய நபர், எல்போர்டுலாம் நம்ம வாங்குறதுக்கு முன்னாடி நம்ம கூடவே ஒரு நபர் உட்கார்ந்துருப்பாங்க. அவங்களுடைய கால்லையும் ஆக்சிலேட்டரும் பிரேக்கும் இருக்கும்.
ஸோ இந்த ஆக்சிலேட்டர் பிரேக் நம்ம எந்த இடத்துல உபயோகிக்கணும், எந்த இடத்துல உபயோகிக்கக்கூடாது அப்படிங்கிறத நம்ம கார் படிக்கும்போது தெரியாது. ஸோ சில இடங்களில் ஆக்சிலேட்டர் கொடுக்கறதுக்கு பதிலாக நம்ம பிரேக்கை ப்ரெஸ் பண்ணுவோம், பிரேக் கொடுக்கறதுக்கு பதிலாக ஆக்சிலேட்டர் ப்ரெஸ் பண்ணுவோம். அந்த நேரத்தில் நம்மளை கண்ட்ரோல் பண்ணி அந்த டிரைவிங் ஸ்கூலில் இருக்கக்கூடிய இல்லாட்டி நமக்கு டிரைவிங் சொல்லிக் கொடுக்கக்கூடிய அந்த நபர் என்ன செய்வார், அதை அப்படியே கண்ட்ரோல் பண்ணுவார். இதே மாதிரி ஒரு ஃப்ளைட் ஓட்டக்கூடிய நபர்களை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நிறைய விதமான சிமுலேஷன்ஸ் அப்படிங்கிறது இருக்கும். ஃப்ளைட்டு மாதிரியே இருக்கக்கூடிய, நம்மலாம் கேம் விளையாடுவோம்ல, அதே மாதிரி ஃப்ளைட் எப்படி ஓட்டினா எப்படி இருக்கும் அப்படிங்கிற ஒரு சிமுலேஷன்லாம் இருக்கும். பட் லைவ் அதை ஓட்டி வேற படிக்கணும். அதற்காக இந்த ட்ரைனிங் ஏர்கிராஃப்ட் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒன்று. ஸோ இந்த HTT-40 அப்படிங்கிற ட்ரைனர் ஏர்கிராஃப்ட் அப்படிங்கிறது நம்முடைய விமானப்படைக்கு மிக முக்கியமான ஒரு பங்கை வகிக்கப் போகிறது. இது முழுக்க முழுக்க இந்தியாவில் தயாரிக்கப்பட்ட விமானம் அப்படிங்கிறது கூடுதலான சிறப்பு. இதை டிசைன் பண்ணது யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஹிந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ் லிமிடெட், HAL அப்படிங்கிற அந்த நிறுவனம் தான். ஸோ HAL நிறுவனத்தை நம்ம இன்னொரு விதத்திலையும் பாராட்டணும். நம்முடைய விமானமான பிரசாந்த் அப்படிங்கிற ஹெலிகாப்டர் நம்முடைய விமானப்படையில் சேர்க்கப்பட்டது. ஸோ இந்த பிரசாந்த் அப்படிங்கிற இந்த ஹெலிகாப்டர் ஒரு ஃபிளாக்ஷிப் ஹெலிகாப்டர் அப்படின்னு சொல்லலாம். இது நம்முடைய விமானப்படையில் சேர்க்கப்படும் போது அதை எப்படி அறிமுகம் செஞ்சாங்க அப்படின்னா, பறக்கும் போது பட்டாம்பூச்சி மாதிரி, பட்டர்ஃப்ளை மாதிரி பறக்கும், ஆனால் கொட்டும் போது தேனி மாதிரி கொட்டும் அப்படின்னு சொல்லி தான் இந்த பிரசாந்த் அப்படிங்கிற ஹெலிகாப்டரை அறிமுகம் செஞ்சாங்க. ஸோ இந்த பிரசாந்த் அப்படிங்கிற ஹெலிகாப்டரும் இதே HAL நிறுவனத்தால் உருவாக்கப்பட்டது தான். இப்படி நம்ம நாட்டுக்கு தேவையான, நம்ம நாட்டில் இருந்தே உற்பத்தி செய்யக்கூடிய பலவிதமான எக்யூப்மெண்ட்ஸ், வெப்பன்ஸ், இதே மாதிரி வெஹிக்கிள்ஸ், இது எல்லாமே இந்த டிஃபென்ஸ் எக்ஸ்போ 2022 அறிமுகம் செய்யப்பட்டிருக்கிறது. அது மட்டும் தானா அப்படின்னு பார்த்தா இல்லை. 4வது ரவுண்டா 3 ரவுண்டில் நம்ம நிறைய பொருட்கள், நிறைய வெப்பன்ஸ் அப்படிங்கிறத கண்டிப்பாக இனிமேல் இறக்குமதியே பண்ணக்கூடாது, நம்ம நாட்டிலே தயாரிக்கணும் அப்படின்னு சொல்கிற ஒரு லிஸ்ட் கொடுக்கப்பட்டது. ஒரு 300 லிஸ்ட், 300 ஐட்டம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ புதுசாக அதில் ஒரு 101 ஐட்டம் அப்படிங்கிறத நம்ம சேர்த்துருக்கோம். அப்படி சேர்க்கிறதுனால என்ன நடக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த 101 ஐட்டத்தையும் ப்ளஸ் அந்த ஒரு 300, ஒரு 400 ஐட்டம் அப்படிங்கிறத இனி நம்ம வெளிநாடுகள்லேருந்து வாங்க மாட்டோம். அது எல்லாமே நம்ம என்ன செய்வோம், உள்நாட்டிலே தயாரிப்போம். உள்நாட்டில் தயாரிக்கும் போது அதனுடைய ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட், அதனுடைய டெக்னாலஜி டிரான்ஸ்ஃபர், அதனால் ஏற்படக்கூடிய வேலை வாய்ப்புகள், அதனால் ஏற்படக்கூடிய எக்கனாமி, இது எல்லாமே இந்தியாவுக்கே சொந்தமாக மாறும். ஸோ இந்த நடவடிக்கை எல்லாமே இந்தியாவினுடைய டிஃபென்ஸை பொறுத்த வரைக்கும் ரொம்ப முக்கியமான நடவடிக்கை அப்படின்னு சொல்லலாம். ஸோ இப்படி ஒரு பக்கத்தில் நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக ஒரு 101 ஐட்டத்தை ஆட் பண்ணியிருக்கோம். அடுத்ததாக HTT-40 அப்படிங்கிற நம்முடைய ட்ரைனர் ஏர்கிராஃப்ட் அப்படிங்கிறத அறிமுகம் செஞ்சுருக்கோம். அடுத்ததாக ஒரு ஏர்பேஸினுடைய அடிக்கல் நாட்டு விழா தான். தீசா அப்படிங்கிற ஒரு இடத்துல நம்ம ஒரு புதிய ஏர்பேஸை அமைக்க போகிறோம் குஜராத்தில். ஸோ இந்த தீசாவில் இருக்கக்கூடிய இந்த ஏர்பேஸுக்காக 1983 நம்முடைய இந்தியன் ஏர்ஃபோர்ஸால் அங்கே இருக்கக்கூடிய நிலம் அப்படிங்கிறது கையகப்படுத்தப்படுகிறது. அப்படி நிலம் கையகப்படுத்தப்பட்ட பின்னர் இதுவரையிலும் நம்ம அங்கே அதிகமாக எதுவுமே செய்யலை. சொல்லப்போனால் ஒரு 22 கிலோமீட்டருக்கு பவுண்டரி வாலும் ஒரு 20 வாட்ச் டவர்ஸ் அப்படிங்கிறத மட்டும் நம்ம கட்டி வச்சுருக்கோம். ஸோ இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோன்னா, அதை ஒரு ஏர்பேஸாக மாற்ற போகிறோம். நம்முடைய இன்டர்நேஷ்னல் பார்டர் இருக்குது பார்த்தீங்களா, பாகிஸ்தான் கூட கரெக்டாக பாகிஸ்தான் பார்டர்லேருந்து ஒரு 130 கிலோமீட்டருக்குள்ளேயே இந்த ஏர்பேஸ் வந்துடும். இது இந்தியாவுக்கு மிக முக்கியமான ஒரு ஏர்பேஸ். காரணம், நமக்கு ஒரு ஸ்ட்ராட்டஜிக்கலாக ஒரு வீக் பாயிண்ட் அப்படிங்கிறது இருந்தது. எங்கே இருந்து அப்படின்னு கேட்டிங்கன்னா, புஜ் அப்படிங்கிற இடத்துல இருந்தும் உத்தர்லாஜ் அப்படிங்கிற ஏர்பேஸுக்கும் அந்த டிஸ்டன்ஸ் என்பது ஒரு 355 கிலோமீட்டராக இருந்தது. நம்ம இந்த 355 கிலோமீட்டரை அங்கேருந்து இன்டர்நேஷ்னல் பார்டருக்கு போனோம்னா 355 கிலோமீட்டர் வரணும். ஆனால் இப்போது நம்மளால் என்ன செய்ய முடியும், வெறும் 130 கிலோமீட்டர்லேயே நம்ம இன்டர்நேஷ்னல் பார்டரை ரீச் பண்ணிடலாம். அப்படி ரீச் பண்ணுறதுனால பாகிஸ்தான்லேருந்து ஏதாவது ஒரு பிரச்சனை, சின்னதாக கள்ள தூக்கி எறிஞ்சால் கூட நம்ம ரஃபேல் என்ன செய்யும், அங்கே ரெடியாக நிற்கும். நான் இருக்கேன்டா, என்னடா செய்ய போகிறேன் அப்படின்னு சொல்லி நிற்கும். பிரசாந்த் நிற்பாங்க, இல்லாட்டி நம்முடைய ஆம்கா நிற்க போகிறாங்க. இப்படி நிறைய விதமான இண்டிஜினியஸாக உருவாக்கப்பட்டதும் நமக்கு தேவையான பல விதமான விமானங்கள் அங்கே நம்மளால் நிறுத்த முடியும். இது நமக்கு ஒரு ப்ளஸ் பாயிண்ட். ஆனால் பாகிஸ்தானை பொறுத்த வரைக்கும் என்னங்க ராசா, எல்லா இடத்துலையுமே இப்படி அடப்ப போடுறானுங்களே அப்படிங்கிற மாதிரி ஒரு மனநிலைமையில் அவங்க இருப்பாங்க. அது நமக்கு தெரிய வேண்டிய தேவையும் இல்லை. அடுத்ததாக இந்த கடற்வழி வாணிபம் அப்படிங்கிறதும் குளோபலைசேஷனாக மாற்றப்பட்டு விட்டது. ஸோ அதனால் கடற்பரப்பை காப்பாற்றுவது, இல்லாட்டி கடற்பரப்பை ரொம்ப பெரிய அளவில் நம்ம என்ன செய்யணும், உளவு பார்க்கணும், அதை கண்காணிக்கணும். இதுக்காக நம்ம இந்த டிஃபென்ஸ் எக்ஸ்போ 2022 பயன்படுத்தி கொண்டோம். அதற்கு தேவையான பலவிதமான எக்யூப்மெண்ட்ஸ் அப்படிங்கிறதும் இந்த டிஃபென்ஸ் எக்ஸ்போ 2022 வழியாகவும், அடுத்ததாக நடக்கக்கூடிய பலவிதமான ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் வழியாகவும் செய்து பார்க்க போகிறோம் அப்படிங்கிற ஒரு அறிவிப்பு வந்திருக்கு. அடுத்ததாக ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம், வேறு எதுவுமே கிடையாது, மிஷன் DefSpace அப்படிங்கிறது தான்.
ஸோ மிஷன் DefSpace அப்படிங்கிறது இல்லாட்டி டிஃபென்ஸ் ஸ்பேஸ் அப்படிங்கிறது இந்தியாவினுடைய ஸ்பேஸ் சம்பந்தமான ஒரு விஷயமா இருக்க போகுது. நம்முடைய ஸ்பேஸ், அதாவது விண்வெளி இருக்குது பார்த்தீங்களா, நிறைய நாடுகள் விண்வெளி எனக்கு தான் சொந்தம், அந்த நாடு எனக்கு தான்ப்பா சொந்தம், அங்கே இருக்கக்கூடிய எல்லா விதமான மினரல்ஸும் எனக்கு தான்ப்பா சொந்தம் அப்படின்னு சொல்லி போட்டி போட்டுட்டு இருக்கும்போது இந்தியாவும் ஓரமாக உட்காந்து நீங்களே போட்டி போட்டுக்கோங்கடா அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன்னா இந்தியாவுக்கும் இந்த உலகத்தில் மிக முக்கியமான ஒரு இடம் இருக்குது. அந்த இடத்த விண்வெளியிலும் நம்ம இழக்க தயாராக இல்லை. ஸோ அதனால தான் இந்த மிஷன் DefSpace அப்படிங்கிறத உருவாக்கி இருக்காங்க. இங்கே இந்த DefSpace வழியாகத்தான் விண்வெளி சார்பாக இருக்கக்கூடிய ரிசர்ச், அதனால் நமக்கு ஏற்படக்கூடிய நன்மைகள் இது எல்லாமே டிஸ்கஸ் செய்யப்படும் அப்படிங்கிற ஒரு அறிவிப்பும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஸோ ஒரு டிஃபென்ஸ் எக்ஸ்போவை வச்சு நம்முடைய ஸ்டார்ட் அப் நிறுவனங்களுக்கு ஒரு பூஸ்டை கொடுத்துட்டோம். நம்முடைய மாணவ மாணவிகள் அதை பார்க்கலாம். அப்படி பார்க்கும்போது அவங்களுக்கான ஒரு ஐடியா அங்கே கிரியேட் ஆகும். அது இல்லாமல் ஆப்பிரிக்க நாடுகள் கூட நெருங்கிய தொடர்பை ஏற்படுத்திக் கொள்வதற்கான ஒரு வழிமுறை அங்கே உருவாக்கப்பட்டிருக்கிறது. அது இல்லாமல் ஒரு ஏர்பேஸினுடைய மிக முக்கியமான நிகழ்வு அப்படிங்கிறது நடந்திருக்கு. நம்ம நாட்டுக்கு தேவையான பல விமானங்களும் பல வெப்பன்ஸ் அப்படிங்கிறதும் அறிமுகம் செய்யப்பட்டிருக்கிறது. நம்ம நாட்டினுடைய பெருமை அப்படிங்கிறது பாத் டு ப்ரைட் அப்படிங்கிறத உண்மையாக நம்ம நிகழ்த்தி காண்பித்திருக்கிறோம். ஸோ இந்த டிஃபென்ஸ் எக்ஸ்போ 2022 அப்படிங்கிறது இந்தியாவுக்கு மிக முக்கியமான ஒரு தருணம். இந்த தருணத்தை பற்றி இவ்வளோ செய்திகள் நான் உங்ககிட்ட சொல்லியிருக்கேன் அப்படிங்கிறது எனக்கும் கொஞ்சம் பெருமையாக தான் இருக்குது. ஸோ ஓவராலாக இதே மாதிரி இன்னும் பல டிஃபென்ஸ் எக்ஸ்போ, அதுவும் குறிப்பாக மேக் இன் இந்தியா அப்படிங்கிற ஒரு திட்டத்தின் அடிப்படையிலும் தற்சார்பு இந்தியா அடைய வேண்டும். அது எல்லா விஷயத்திலும், அக்ரிகல்ச்சராக இருக்கட்டும், டெக்னாலஜியாக இருக்கட்டும், டிஃபென்ஸாக இருக்கட்டும், எல்லா விஷயத்திலும் தற்சார்புடன் இந்தியா திகழ வேண்டும் அப்படிங்கிறதும் நம்முடைய மிக முக்கியமான வேண்டுகோளாகவும் பிரார்த்தனையாகவும் இருக்கிறது. ஸோ டிஃபென்ஸ் எக்ஸ்போ 2022 நீங்கள் இதை பற்றி நிறைய டீட்டெயில்ஸ் தெரிஞ்சிருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். அப்படி உங்களுக்கு நிறைய விஷயங்கள் தெரிந்தது என்றால் உங்கள் நண்பர்களுக்கும் தோழர் தோழிகளுக்கும் மாணவ மாணவிகளுக்கும் இல்லை அப்பா அம்மாவுக்கும் பகிருங்கள். இதெல்லாம் நடந்துட்டுருக்குப்பா இந்தியாவில் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் புரிய வைங்க. நல்லா இருக்கும், இந்தியாவும் நல்லா இருக்கும், வரும் தலைமுறையும் நல்லா இருக்கும். பிரிவினைவாதத்தை வேற இருக்கலாம். ஸோ இந்த ஒரு காணொலி பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் இங்கே வரவேற்கப்படுகின்றன. எல்லோரும் தமிழ் பொக்கிஷத்தில் இணைந்திருங்கள். நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம்.